நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இதுவரை நினைவும் பாடல்கள் இணைந்திருந்தோம். அவருடன் இணைந்து ஊழியம் செய்கிறது ஊழியர் சுசேகர் எட்வின் வாணர் அவர்கள் இன்றைய நாளிலே இணையவில்லை. அந்த நேரத்திலே நாங்கள் பாடலுக்கு கூட கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் பாசர் ஆண்டனி சில்லே இப்ராஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். சுத்தாவியானவர் இன்றைய நாளில் எங்களுக்காக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். வசனத்துக்காக ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, நம்மை புதுப்பிக்கிறதா இருக்கிறது. நீர் செய்து முடித்த யாவற்றையும் பெற்றுக்கொள்ளு உதவி செய்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குறது. நீர் என்னெல்லாவற்றையும் செய்து முடித்தீரோ அவற்றை உருவாக்குற அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், உம்முடைய வார்த்தை நம்மை மேற்கொள்ளட்டும், 100 கிரிகை நடப்பிக்கட்டும், இயேசுவின் நேற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப கவனியுங்கள், மிக முக்கியமான காரியம். அநேக வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம் இயேசு வந்தார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி வந்தால், பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படி வந்தார் என்று நாங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, ஆதாம் இழந்து போன சகல ஆசீர்வாதங்களை என்று சொன்னால் பிதாவோடு இருக்கிற மேன்மையான மகிமையான பிள்ளை என்கின்ற உறவை ஆதாம் இழந்து போனான். அந்த உறவை மறுபடியும் தேவன் நம் மூலமாய் அல்லது நம்மை இணைப்பதினால் அவற்றை ரீஸ்டோர் பண்ண விரும்புகிறார். அப்ப இங்கே பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல். அப்ப விசுவாசிக்கிறவர்களுக்கு கெடுதல் வர முடியாது. எந்த விதத்திலும் சத்துரு கெடுதலை கொண்டு வர முடியாது. அவர்கள் கெட்டு போக முடியாது. அவன் கெட்டு போகாமல், எந்த விதத்திலும் அழிந்து போகாமல், வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் என்று சொல்லி பிசாசு கொண்டு வருகிற எந்த கிரிகையும் அவனை கெடுக்க முடியாது. அப்படி கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொன்னால் தேவனோடு உள்ள உறவு தான் அந்த நித்திய ஜீவன். அப்ப தேவனோடு நாங்கள் என்றென்றைக்கும் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கவனிங்கள் பிரியமானவர்களே, மீன் உடைய சோர்ஸ் தண்ணீர். ஆனால் தண்ணீரில் இருந்து நாங்கள் மீனை வெளியால் எடுப்போமானால் மீனால் அநேக நாட்கள் அல்லது அநேக நிமிடங்கள் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. ஒரு கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்க முடியும், ஆனால் தொடர்ச்சியாக நித்தியமாய் இருக்க முடியாது. அப்ப தேவன் தான் நம்முடைய சோர்ஸாக, ஜீவனாக இருக்கிறார். ஆனால் அவரை விட்டு நாங்கள் பிரிக்கப்படுவோமானால் நிச்சயமாய் நம்மால் ஜீவனோடு கனகாலம் இருக்க முடியாது. ஜீவன் உள்ளவர்களாய், ஒருவேளை நாங்கள் ஜீவன் உள்ளவர்கள் என்று சொல்லலாம், ஆனால் உண்மையான மெய்யான ஜீவன் உடையவர்களாய் நம்மால் வாழ முடியாது. அப்ப பிதா குமாரனை அனுப்பினதின் மெயின் நோக்கம்
இங்கே தெளிவாக சொல்லுகிறார், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமேன் என்று சொன்னால் மறுபடியும் பிதாவோடு இணைக்கப்படும்படிக்கு கிறிஸ்துவை தந்தருளி, கிறிஸ்து மூலமாய் நாங்கள் மறுபடியும் பிதாவோடு இணைக்கப்பட்டு நம்முடைய ஜீவன் நித்தியமாய் வாழ்கிறதா இருக்க வேண்டும் என்பதே பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமேன். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். பிரியமானவர்களை கவனியுங்கள், ஆக்கினை தீர்ப்பு 2 வகையிலே நமக்கு வருகிறது. ஒன்று, பழைய உடன்படிக்கையின்படி அந்த உடன்படிக்கையை நாங்கள் உடைக்கும் பொழுது, அதன்படி செயல்படாமல் இருக்கும் பொழுது, அல்லது அதற்கு விரோதமாக கிரியை செய்யும் பொழுது தேவனிடம் இருந்து நமக்கு ஆக்கினை வந்திருக்கிறது. அதே சமயம், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதே சமயம் பிசாசினாலும் ஆக்கினைகள் என்ன செய்கிறது? ஜனங்களுக்கு வருகிறது, மேற்கொள்ளுகிறது. அதனால்தான் பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அப்ப பிசாசு அழிக்கிறவன், அப்ப அவனும் அழிவை கொண்டு வருகிறான். அதே சமயம் நாங்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படி, நாங்கள் என்று சொல்வதை விட பழைய ஏற்பாட்டிலே உள்ளவர்கள், ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையில் உள்ளவர்களுக்கு தான் அது வேலை செய்யும். அவர்களை தான் அந்த ஆக்கினை அல்லது அழிவு மேற்கொள்ளும். அவர்கள் பழைய உடன்படிக்கையின்படி செயல்படாவிட்டால் அழிவு அவர்களை மேற்கொள்ளும். அதனால் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ முறை என்ன செய்யப்பட்டார்கள்? அழிந்து போனார்கள். அவவிசுவாசத்திலே அழிந்து போனார்கள், அவவிசுவாசத்திலே சிறைப்பட்டு போனார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின்படி அவர்கள் சரியான கிரியை நடப்பிக்காவிட்டால் தேவன் மூலமாய் அவர்களுக்கு அழிவு வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின்படியோ தேவன் மூலமாய் அழிவு வருகிறதில்லை. ஏனென்றால் தேவன் நம்முடைய பாவங்களை நினைக்கிறதில்லை, கோபிக்கிறதில்லை, ஆக்கினை தீர்ப்பு வருகிறதில்லை. அதுதான் புதிய உடன்படிக்கை. ஆகவே இதை குறித்து நீங்கள் எபிரேயர் 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். தயவு செய்து வாசியுங்கள். ஆகவே இப்பொழுதோ தேவனிடத்திலிருந்து நமக்கு அழிவு வருகிறதில்லை, சத்துருதான் இப்பொழுது அழிவை கொண்டு வருகிறான். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். மாத்திரமல்ல, எசாயா 54வது அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் கீழே வாசிப்பீர்களானால், உனக்கு சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாம் என்னால் உண்டானது அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். அப்ப தீன்மையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டின்படி, புதிய உடன்படிக்கையின்படி அனுமதிக்கிறதில்லை. அதனால்தான் நாங்கள் மிகவும் அவசியம் எந்த உடன்படிக்கைக்கு கீழே நாங்கள் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கடந்த நாட்களிலே நான் பேசி இருக்கிறேன், ஆதாம் முதற்கொண்டு இயேசு வரைக்கும் எப்பேற்பட்ட உடன்படிக்கையின் காலங்கள் இருக்கிறது. அப்ப அந்தந்த காலங்களிலே அந்தந்த உடன்படிக்கையின்படிதான் தேவன் கிரியை நடப்பித்தார். இப்பொழுதோ கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கையின்படி அது ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை என்றால் என்ன என்றால், அவருடைய அன்பு நிமித்தம், அவருடைய கிரியை நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம் நமக்கு நன்மை செய்வதே அந்த ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை. அதை குறித்து நான் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தேன், அப்பாவினுடைய சொத்து மகனோ மகளோ எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் அவர்களை வந்து சேருகிறது. ஏனென்றால் அவர்களுடைய கிரியின்படி அல்ல, தகப்பன் அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்காக சொத்து சேர்த்து வைத்தபடியினால் அந்த சொத்து அவர்களை மேற்கொள்ளுகிறது. அதே போலத்தான் புதிய உடன்படிக்கையும் இருக்கிறது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த புதிய உடன்படிக்கை நான் நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை போல் இருக்கும். இந்த பூமியிலே இனிமேல் தண்ணீரினால் இந்த பூமி அழியாது என்று சொன்னால், உங்களுடைய பாவங்களின் நிமித்தம் என்ன செய்ய மாட்டேன், நான் பூமியை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்
என்று தேவன் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை. அவர்கள் பாவம் செய்தாலும் தேவன் என்ன செய்ய மாட்டார்? இனிமேல் தண்ணீரினால் இந்த உலகம் முழுவதும் அழிவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அது நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் படி அதே போலத்தான் புதிய உடன்படிக்கை இருக்கும் என்பதை எசாயா 54 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து கீழே வாசித்து பாருங்கள். புதிய உடன்படிக்கை ஒருவர் சார்ந்த உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் குமாரனை அனுப்பி நம்மோடு அவரை ஒப்புரவாக்குறார். இங்கே தேவன் யாரையும் தண்டிக்கவில்லை. இங்கே தெளிவா இருக்கிறது. யோவான் 3 இப்படியா சொல்லுகிறது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். அப்ப இயேசு வந்ததின் நோக்கம் என்ன? ரட்சிக்கப்பட வேண்டும், உலகம் மீட்கப்பட வேண்டும், உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும். ஜனங்கள் மாத்திரமல்ல, உலகமே அண்ட சராசரங்களும் மீட்கப்பட வேண்டும், சகலதும் மீட்கப்பட வேண்டும். அவர் படைத்த உருவாக்கின சகலதும் மீட்கப்பட வேண்டும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து நம்மத்திலே வந்தார். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன், கவனிங்கள். அப்ப இது எங்கே கிரிய நடக்கிறது? எப்படி கிரிய நடப்பிக்கும்? எப்படி நம்மை மேற்கொள்ளும்? தேவனுடைய கிரியை எப்படி நம்மை மேற்கொள்ளும் என்றால், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். தேவன் என்னை மன்னித்து விட்டார், தேவன் என்னை பரிசுத்தவான் ஆக்கி விட்டார், தேவன் என்னை ஆசீர்வதித்து விட்டார், தேவன் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே எந்த தீங்கும் எனக்கு அணுகிறதில்லை, தீங்கு எனக்கு நேரிடுகிறதில்லை. மாறாக அவர் என்னை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் போகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வருகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் என்னை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். நம்மை காக்கிறவர் தூங்குவதில்லை, உறங்குவதில்லை. ஆமென். நம்மேலே அவர் தம்முடைய கண்களை வைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். அப்ப இப்படியாய் நான் விசுவாசிக்க ஆரம்பிப்பேனானால் எதுவும் எனக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. ஆக்கினை தீர்ப்பாய் எதுவும் எனக்கு வர முடியாது. ஆமென். ஏனென்றால் எல்லா ஆக்கினை தீர்ப்பும் அவர் மேல் வந்தது. ஆகவே அவரை நான் விசுவாசித்தால், அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டால், அவரை முழுமையாக நம்பினார், எல்லா சூழ்நிலையிலும் அவரை முழுமையாக நம்பினால் நான் என்ன செய்யப்பட மாட்டேன்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டேன். மாறாக ஆசீர்வாதம் என்னை மேற்கொள்ளும், விடுதலை என்னை மேற்கொள்ளும், நன்மை என்னை மேற்கொள்ளும். ஆமென். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே புராண குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினான். அப்ப நமக்கு வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், தடைகள், தாமதங்கள் வந்து நம்மை மேற்கொள்ளுவானால் அந்த இடத்திலே நாங்கள் அவரை முழுமையாக விசுவாசிக்கவில்லை. அவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், ஆனால் முழுமையாக அதை நம்பவில்லை. மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்க்கலாம், விசுவாசம் உள்ளவர்களா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டவனாயிற்று. அப்ப விசுவாசியாதபடினாலதான் என்ன செய்யுது? தவறான காரியங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளுகிறது. ஆனால் அவருக்குள் நான் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். ஆமென். அவரே எனக்கு சுகமா இருக்கிறார். ஆமென். விடுதலையா இருக்கிறார். ஆகவே தீங்கு என்னை மேற்கொள்ள முடியாது, யாரும் குற்றப்படுத்த முடியாது. அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பது எது? ஒருவனும் உங்களை ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்த முடியாது என்று ரோமர் 8 அதிகாரம் 1 வசனம்.
ஆனபடினால் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அப்ப இந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாமிசத்தின்படி என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டின்படி, பழைய உடன்படிக்கையின்படி கிரியை செய்கிறவர்களா இல்லாமல் அவரை விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் அதுதான் ஆவியின்படி. ஆவியாகிய தேவன் செய்து முடித்ததின்படி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப இதை புரிந்து கொள்வோமானால் நிச்சயமாக தேவனுடைய மகிமை, தேவனுடைய விடுதலை நம்மை மேற்கொள்ளும். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று ஆட்சியில் இருந்து, பாவம் மரணம் என்னை ஆளுகை செய்தது, அந்த ஆட்சியிலிருந்து என்னை என்ன செய்துட்டாம்? விடுதலை ஆக்கிட்டே. ஆமென். ஆகவே நாங்கள் இவற்றில் இருந்து விடுதலையாக்கப்பட்டோம். எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. அப்ப நியாய பிரமாணத்தினால என்ன செய்ய முடியல? நம்மை விடுதலையாக்க முடியல. ஆனால் அதை அவருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய அன்பினால் குமாரனை பிதா அனுப்பி தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்ப தீர்க்கப்பட்டாயிற்று. ஆமென். தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டாயிற்று. ஆமென். ஆகவே நானும் நீங்களும் இப்பொழுது அவரால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசித்து செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கிரியை செய்கிறவர்களாய் அல்ல. அப்படி கிரியை செய்யணும் என்றால் ஒரே ஒரு கிரியை தான், விசுவாசத்தின் கிரிகை. அப்ப அவரை விசுவாசிப்போமானால் எல்லாமே நன்மையாக மாறும், மேன்மையாக மாறும், ஆசீர்வாதமாக மாறும், சமாதானம் சந்தோஷம் உள்ளதாக மாறும். எப்பொழுது விசுவாசிக்கும். யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நாங்கள் முதல் பார்த்தோம், இயேசு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் அவரை விசுவாசிப்பதன் மூலமாய். எப்படி? அவரை அறியாமல் எப்படி விசுவாசிக்க முடியும்? ஆகவே அவரை அறிகிற அறிவினால் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஆமென். அப்ப அவரை அறிகிற அறிவு நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? நித்திய ஜீவன். எல்லா ஏரியாவிலும் நமக்கு சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. அவரை அறிகிற அறிவினால் என்னத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம்? விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறபடினால் நித்திய ஜீவனுடையவர்களாய் இருக்கிறோம். விசுவாசிக்கிறபடினால் அவரோடு கூட மறுபடியும் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அப்ப தேவன் ஆதாமேவாள் தேவனோடு உள்ள உறவை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். அதனால் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். ஜீவனுடைய சோர்ஸாக இருக்கிற அந்த சோர்ஸை இழந்து போனார்கள். அதனால் எல்லா இடத்திலும் அவர்களுக்கு மரணம் வந்தது. ஆனால் இப்பொழுதோ அந்த ஜீவனோடு நாங்கள் இணைக்கப்படுகிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஏரியாவிலும் ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஜீவிக்கிறதா இருக்கிறது. ஆமென். சரீரங்கள், அங்கங்கள், உறுப்புகள் இவைகள் எல்லாம் ஜீவிக்கிறதா இருக்கிறது. முன்னாடி மரித்து கொண்டிருந்தது, இப்பொழுதோ ஜீவிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் இணைக்கப்பட்டிருந்தால், இன்னொரு விதத்திலே சொன்னால் உறவிலே இருந்தால், பிதாவோடு, குமாரனோடு, பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு உறவிலே இருப்போமானால் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக கனி கொடுப்போம்.
வாடி வதங்கி போகிறவர்களாய் இருக்க மாட்டோம். எல்லா விதத்திலும் செழிக்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னும் சில வசனங்களை வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நாமுக்கு வந்தார்கள். கடலில் அக்கரையிலே அவர்கள் அவரை கண்ட பொழுது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். கவனியுங்கள், தேவாதி தேவனை கண்டு அவர்கள் விசாரிக்கிறார்கள், எப்படி இருக்கிறீர், எப்பொழுது வந்தீர்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா என்பதற்காகத்தான் தேவனிடத்திலே நாங்கள் வருகிறோம். ஆனால் அது அல்ல நோக்கம். தேவனோடு உறவிலே இருக்க வேண்டும். மேன்மையான தகப்பன் நமக்குண்டு. ஆமென். அவரோடு கூட மகிமையான மேன்மையான உறவிலே இருக்கும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் தானா நடக்கும். செடியோடு கொடி இணைக்கப்பட்டிருந்தால், அப்போ ஒரு கொடியினுடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் என்றால், செடியோடு நான் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் நோக்கமா இருக்க வேண்டும். அப்படி செடியோடு கொடி இணைக்கப்பட்டிருந்தால் ஆட்டோமேட்டிக்காய், ஹல்லேலூயா, ஆசீர்வாதம் என்பது, தெய்வீக சுகம் என்பது, விடுதலை என்பது, பாதுகாப்பு என்பது ஆட்டோமேட்டிக்காய் நடக்கிற காரியம். எப்பொழுது? செடியோடு கொடி இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, உறவிலே இருக்கும் பொழுது. ஆமென். தேவன் உறவை தேடி வருகிறார். இழந்து போன உறவை தேடி வருகிறார். மறுபடியும் பிதாவோடு கூட நம்மை உறவிலே ஒப்புரவாக்குறார், இணைத்துக் கொள்ளுகிறார். அப்ப நாம் தேவனிடத்திலே வரும் பொழுது அவர் உறவின் நிமித்தம் வர வேண்டும். ஆமென். அவரை நேசித்து வர வேண்டும். அவரை களி கூறும்படி வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அவர் பாருங்க, அவர் சொல்றார், நீங்க என்ன செய்றீங்க? அப்பத்துக்காக அற்புதங்களை கண்டதனால் கூட நீங்க வரையில, அப்பத்துக்காக வருகிறீங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரிகை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப கவனிங்கள், நித்திய ஜீவனை குமாரன் கொடுப்பார். அவரிடத்திலே வாருங்கள், அவரை நம்புங்கள், அவரோடு கூட ஒரு இணைப்பை, உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவனுடைய சித்தம் என்ன? இன்னொரு விதத்திலே சொன்னால், பிதாவினுடைய சித்தம் என்ன? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்று இயேசுவினிடத்திலே கேட்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாய் இருக்கிறது. ஆமென். இயேசுவை விசுவாசிப்பது, பிரியமானவர்களை, எந்த சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிப்பது. ஆமென். இவற்றை இயேசு எனக்கு மகிமையாய் மேன்மையாய் மாற்றி போட்டார். ஆமென். இதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி அவரை விசுவாசிப்பது. ஒரு சிறிய பிள்ளை எப்படி தன்னுடைய தகப்பனை முழுமையாய் நம்புகிறது, எல்லாவற்றிற்காகவும், சாப்பாட்டுக்காக, பாதுகாப்புக்காக, படிப்புக்காக, எல்லாவற்றிற்குமே முழுமையாய் நம்புகிறது. அந்த பிள்ளை தன்னுடைய சுய கிரியையை நம்பவில்லை. ஒரு குழந்தை, ஒரு ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்யும்?
முழுமையா எல்லாவற்றிற்கும், சாப்பாடா இருக்கலாம், உடுப்பா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம், எங்கேயாவது போகிற ஒரு காரியமா இருக்கலாம், வருகிற காரியமா இருக்கலாம், படிப்பு காரியமா இருக்கலாம், எல்லாவற்றிற்கும், தங்குற காரியமா இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் முழுமையாக தன்னுடைய தாய் தகப்பனை நம்புகிறது. அப்படியாக முழுமையாக நாங்கள் நம்ப வேண்டும். அவரை மாத்திரம் நம்ப வேண்டும். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். ஆனால் அவரை முழுமையாய் நாங்கள் நம்பி அவரோடு அப்பா குமாரன் என்ற உறவிலே வராமல் தேவைக்காக நாங்கள் உறவு வைப்போமானால் அங்கே அன்பில்லை. அநேக வேளைகளிலே தேவைக்காக உறவு வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் வராது, கவலை தான் வரும். இவங்க எல்லாம் தங்களுக்கு தேவையாண்டா தான் நம்ம தேடுறாங்க. அப்படித்தான் நாம சலிப்போடு இதை சொல்லுவோம். அநேக வேளைகள் தேவையாண்டா மட்டும் எங்களை தெரியுது அவங்களுக்கு. தேவையாண்டா மட்டும் போன் அடிப்பாங்க, தேவையாண்டா மட்டும் எங்களோட பேசுவாங்க என்று சொல்லுவோம். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, நமக்கு வேதனையை கொடுக்கிறது. அப்ப கவனியுங்கள், அவரை நம்ப வேண்டும் என்பதுதான் பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வானத்தின் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்தில் இருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, ஏனென்றால் வானத்தில் இருந்து வந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவே. அப்ப வானத்தில் இருந்து வந்த அப்பத்தை கொடுக்கவில்லை, என் பிதாவோ. மோசே அதை கொடுக்கவில்லை, ஆனால் என் பிதாவோ வானத்தில் இருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்தில் இருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே அவர் அருளிய அப்பம் என்றார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நம்மோடு உறவு கொள்ளும்படி ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த உறவை மறுபடியும் புதுப்பித்து நம்மோடு உறவு கொள்ளும்படி அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் அவரோடு இணைக்கப்படுவோமானால் நித்தியமாய் சமாதானம் நிறைந்தவர்களாய், சந்தோஷம் நிறைந்தவர்களாய், அன்பிலே அவருடைய அன்பினால் நிறைந்தவர்களாய், அவருடைய குணாதிசயம் நிறைந்தவர்களாய், எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காமல் எண்ணாமல் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய், எல்லாருக்கும் முடிந்த வரைக்கும் உதவி செய்கிறவர்களாய், எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய், ஹல்லேலூயா, கிறிஸ்து செயல்பட்டது போலவே செயல்படுகிறவர்களாய் நாங்கள் இருப்போம். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, அந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான் என்றால் எந்த குறைவும் இருக்காது. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான், எந்த குறைவும் இருக்காது. நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அப்ப அவர் முன்னாடி இருந்தும் தேவைக்காக வந்தார்களே ஒழிய, இவர்தான் என்னுடைய நிறைவு, இவர்தான் என்னுடைய ஆசீர்வாதம், இவர்தான் என்னுடைய விடுதலை என்று சொல்லி அவரோடு உறவு வைக்காமல் தேவைக்காக மாத்திரம் அவர்கள் வருகிறார். ஆனால் அவரோடு உறவு வைத்தால் இவைகள் எல்லாம் தானாய் வந்து நம்மை மேற்கொள்ளும், தானாய் வந்து மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. ஆகவே தேவனோடு கூட நான் அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன், தேவனோடு கூட நீங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு அப்பாவும்
ஒரு மகனும் எப்படி ஒரு நல்ல அன்பின் உறவிலே இருப்பார்களோ அதே போல நல்ல ஒரு அன்பின் உறவை ஏற்படுத்தி கொள்வோம். அப்பொழுது தேவ மகிமை, தேவ ஆசீர்வாதம், தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவ அன்பு, தேவ குணாதிசயம் எல்லாம் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு சென்று உலகத்தை மேற்கொள்ளும். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருப்பதே நித்திய ஜீவன். அந்த இணைப்பை கிறிஸ்து இயேசு மூலமாய் பிதாவே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு கூட வாழ்வது, உமக்குள்ளாய் வாழ்வது, நீர் நமக்குள்ளாய் வாழ்வது தான் உம்முடைய சித்தம். அந்த சித்தம் நம்மளை நிறைவேறும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மிலும் நீர் எங்களிலும் வாழ்வதே நித்திய ஜீவன். உம்மை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாய் நாங்கள் பலுகி பெருக எங்களுக்கு உதவி செய்யும். நன்றி. நீர் எல்லா விதத்திலும் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி. நீரே நம்முடைய இரட்சகராய் மீட்பராய் இருந்து இருளின் ராஜ்யத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் எங்களை மாற்றி போட்டமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் நாங்கள் இணைந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மிடத்திலே கற்றுக்கொள்ள, இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கற்றுக்கொண்டதிலே நிலைத்திருக்க பலுகி பெருக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதிரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை சந்திப்போம் பாசர். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம் பாசர். நாளைக்கு சந்திப்போம். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நாளைக்கு சந்திப்போம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமேன், ஆமேன். We are blessed. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லை இப்ராஹிம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்தார். கத்தர் தாமை வழி நடத்துவாராக. நேற்றைய நாளிலும் இரவு வேளையிலே இதே வசனங்களுக்கூடாக, இதே தலைப்பு செய்தி கூடாக ஊழியர் வழி நடத்தினார். அப்படியாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஊழியரை ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமென்.